வணக்கம். ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசருக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி ப்ரொஃபைலோட சொல்லிடுறேன். உங்களோட ஒர்க் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆர்கனைசேஷன்ல இருக்கும். இந்த ஒர்க் ப்ரொஃபைல்ல ஷார்ட் அண்ட் ஸ்பேன் ஆஃப் வந்து 5 இயர் மட்டும் தான் வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ரெண்டும் உங்களுக்கு ஓகே அப்படின்றதுனா இந்த வீடியோ எண்டா பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் 209 வந்து வேகன்சிஸ் இருக்கு. உங்களோட ஒர்க் லொகேஷன்ஸ் வந்து டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நாக்பூர் அண்ட் திருவனந்தபுரத்துல வந்து வேகன்சி வந்து பைஃபரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒர்க் லொகேஷன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்க வேண்டியது. ரெண்டாவது எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்க 3 இயர்ஸ் வந்து கிராஜுவேஷன் வந்து பிஎஸ்சி பிகாம் ஆர் பிஏல வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, பிளஸ் அதோட சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணும் வித் 1 இயர் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா என்ட்ரி ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிசிஏ, பிஎஸ்சி, சிஎஸ் ஆர் கிராஜுவேட் இன் ஐடி சிஎஸ்ல முடிச்சிருக்கீங்க, 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க வந்து எலிஜிபிள். சரியா? ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி வந்து என்னன்னா மேக்ஸிமம் 35 இருக்கணும், ஓபிசிக்கு வந்து 38 இருக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40 இயர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சேலரி வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்டார்டிங் சேலரியா வந்து 27,000 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஒவ்வொரு இயரும் வந்து இது வந்து வேரி ஆயிட்டு இருக்கும். பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து பாண்ட் வந்து 5 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க 5 இயர்ஸ் முன்னே போனோம் அப்படின்னா வி ஹேவ் டு பே சம் மணி டு வந்து லீவ் த கம்பெனி. ஹவு டு அப்ளை வந்து என்னன்னு பார்த்தலாம். என்ன சொல்றாங்கன்னா, ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கிடையாது. ஸோ டேரக்டா வந்து நீங்க இமெயில் அனுப்ப வேண்டியது இருக்கும். அதோட சேர்த்து வந்து நீங்க ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது. ரெண்டு மெத்தட். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இமெயில் ஐடி பண்றதுக்கு முன்னாடி நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸா 1000 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இமெயில் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா, சாரி, இமெயில் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க பே பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட் பேங்க் நேம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு தான் நீங்க வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? அதுக்கு இமெயில் அனுப்ப வேண்டியதுக்கான ஐடி வந்து கொடுக்காங்க, area.ae அப்படின்னு aesl.in அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு தான் நீங்க மெயில் ஐடி அனுப்ப வேண்டியது இருக்கும். அனுப்ப வேண்டியது என்னென்னலாம் வச்சு நான் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்குல்ல, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த், கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணி வந்து நீங்க மெயில் அனுப்ப வேண்டியது இருக்கும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த கூகுள் ஃபார்முக்கு முன்னாடி வந்து இன்னொன்று பார்த்தோம். ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து சொல்லிடுறேன். ரிட்டன் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். உங்களோட ஸ்கில் டெஸ்ட் எதுல பார்ப்பாங்கன்னா, உங்களோட எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் இதோட வந்து இருந்துச்சு. சரியா? அடுத்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் முன்னாடி நம்ம ஃபார்ம் பார்த்தலாம். இந்த ஃபார்ம் தான் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்க வந்து கொடுத்த பேசிக் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணிட்டு கொடுக்க வேண்டிய இமெயில் ஐடிக்கு வந்து வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரி, இதை ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து போய் பார்க்கலாம். சரி, அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து www.aecl.in அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணினா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். சரியா? இதை நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கெரியர் பேஜ் வந்து வரும். இங்க இருக்கு பாத்தீங்களா? கெரியரை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வரும். இதுல தான் என்ன சொல்லுவேன், நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மேட் சொல்லிக்கலாம். அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் இதை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ளை பண்ணுற கடைசி டேட் வந்து 15th January 2024. நீங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் லிங்க் பண்றதுக்கு இது வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரியா? இந்த கூகுள் ஃபார்ம் ஆர் வந்து அஃபிஷியல் வெப்சைட் நோட்டிபிகேஷன் மூணுமே நாங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஒன்ஸ் எலிஜிபிள் ஆகுதுன்னா அதை டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பாத்துங்க. சார், கூகுள் ஃபார்ம்ல பேசிக்கா கேட்டுப்பேன். இதே நீங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியது. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரிட்டன் அண்ட் வந்து என்ன அப்படின்ற ஸ்கில் டெஸ்ட்டுக்கான இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது மெயில் ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர் மீன்ஸ். சரியா? இதை பார்த்துட்டு வந்து ஒன்ஸ் நீங்க எலிஜிபிள் வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து இதுல எலிஜிபிளா இருக்குன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அது மூலம் அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்றப்பல நாங்கள் வீடியோ மாடிஃபை பண்றோம். ஆர் வந்து சக்சஸ் ஏதாவது இருந்தாலுமே நாங்கள் எடுத்துக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.